ஹே guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய மானிட்டர் ஆர் டிவியில் HDMI போர்ட் இல்லை அப்படின்னா அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு சில கன்வெர்ட்டர்ஸ் வந்து ஆன்லைனில் செல் பண்ணுறாங்க. ஒரு கன்வெர்ட்டர் தான் HDMI to AV கன்வெர்ட்டர். தென் இது நம்ம ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். என்ன ரீசெண்டாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம ரீசெண்டாக PC பில் பண்ணி அதுக்கு வந்து மானிட்டர் வாங்குறதுக்கு வந்து எங்ககிட்ட பட்ஜெட். அதனால் நம்மளோட பழைய டிவிலேயே கொஞ்சம் நாள் கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நாங்கள் வந்துட்டு இந்த கன்வெர்ட்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இந்த கன்வெர்ட்டர் மூலமாக டேரெக்டாக என்னோட பிசிலேருந்து வரக்கூடிய HDMI வந்து இங்கே கொடுத்துட்டு இந்த அவுட் வந்து வெளியெடுத்து நான் டிவியில் இந்த ஏவி பின்னுக்கான 3 பின் வரும்ல, எல்லோ, ஒயிட், அப்புறம் ரெட், இந்த 3 பின்னையும் டேரெக்டாக நம்ம டிவியில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா விஷுவல்ஸ் வந்து டேரெக்டாக நான் டிவியில் வந்து இந்த பர்பஸ்க்காக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இன்கேஸ் உங்கள் பழைய டிவி ஆர் மானிட்டரில் HDMI-க்கான போர்ட் இல்லை உங்களுக்கு HDMI நீட் இருக்கு, வந்து இந்த HDMI கனெக்ட் பண்ணி நான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு, அந்த இடத்துல HDMI இல்லை அப்படின்னா இந்த கன்வெர்ட்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கன்வெர்ட்டரில் சில பிரச்சனையும் இருக்கு, அதையும் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேசலாம். HDMI கன்வெர்ட்டர் நம்ம அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் பாக்ஸ்குள்ளே இல்லை, வேறு யூசர் மேனுவல், அதுக்கப்புறம் ஒரு டேட்டா கேபிள், அது வந்து பவர் சப்ளை கொடுக்குறதுக்கு. இந்த இடத்துல பவர் இன்புட் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக 5 வோல்ட் வந்து எனிதிங் பவர் பேங்க்லையோ இல்லை டேரெக்டாக மொபைல் அடாப்டர்லேயே கனெக்ட் பண்ணி தென் இதை பவர் அப் பண்ணிக்க முடியும். இப்போ இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நம்மளை பார்த்துலாம். இது ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டான விஷயம்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் சிஸ்டம் ஆர் எனிதிங் எதுலேருந்து வேணாலும் உங்கள் லேப்டாப்ல இருந்தோ ஒரு HDMI எடுத்துட்டு வரீங்க, அதை வந்து டேரெக்டாக இந்த HDMI-ல வந்து கனெக்ட் பண்ணணும். பேக் சைடில் பின் கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து இன்புட். இது அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் 3 AV பின் இருக்கு. நம்ம DVD பிளேயர்ஸ் அதுலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 3 பின்ஸ் இருக்கும். அந்த எல்லோ, ஒயிட், அதுக்கப்புறம் அந்த ரெட் பின்ஸும் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டு டிவியில் இருக்கக்கூடிய போர்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் லேப்டாப்பில் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து இந்த ப்ரொஜெக்ஷனுக்கான டைப்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். லைக் டூப்ளிகேட் போட்டுட்டீங்க அப்படின்னா தென் ரெண்டுலேயுமே உங்களால் பார்த்துக்க முடியும். இந்த கன்வெர்ட்டர் வந்து ரொம்பவே ஈஸியாகவே கனெக்ட் பண்ணிக்க முடியும். பட் இதில் சில பிரச்சனைகளும் நான் ஃபேஸ் பண்ணுறேன். சைடில் வந்து இந்த பவர் சப்ளைக்கான பின் அண்ட் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக சப்ளை நம்ம கொடுக்கலைனாலும் ஒர்க் ஆகுது. HDMI லைன்லேயே வந்து பவர் லைன் வரும்னு நினைக்கிறேன். இதில் பவர் சப்ளை கொடுத்தாலும் அதே மாதிரி தான் அவுட்புட் இருக்கு, கொடுக்கலைனாலும் ஒரே மாதிரி தான் அவுட்புட் இருக்கு. இந்த பவர் சப்ளை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதில் 2 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று NTSC, அப்புறம் வந்து PAL. 2 மோடுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் ரெசல்யூஷனில் ஒர்க் ஆகும். லைக் இந்த யூசர் மேனுவலில் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதோட ரெண்டுமே வந்துட்டு பெருசாக ஒன்றும் எனக்கு டிஃபரன்சஸ் தெரியும். யூஸ் பண்ணது ரொம்ப சின்ன CRT டிவி, அதனால டிஃபரன்ஸ் தெரியலன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் பழைய டைப் ஆஃப் இந்த LED டிவிலாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது டிஃபரன்சஸ் தெரியறதுக்கு வாய்ப்பு. இதோட அவுட்புட் குவாலிட்டியுமே வந்துட்டு நான் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கு. ரொம்ப வந்து டாப் நாச்சாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். இதுக்கே வந்துட்டு ஒரு அவசர தேவைக்காக தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். கன்வெர்ட்டரே வந்துட்டு ஒரு என்ட்ரி லெவலான ஒரு கன்வெர்ட்டர். இதை விட இன்னும் கொஞ்சம் உங்களோட அவுட்புட் குவாலிட்டிலாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்குமே பிரைஸ் ரேஞ்சஸ் ரொம்ப ஜாஸ்திக்கெலாம் அவைலபிளாக இருக்கு. உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு டெம்பரரியான ஒரு ஜாப், டெம்பரரியான யூசேஜுக்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இல்லை எனக்கு வந்து பெர்மனன்ட்டாகவே எனக்கு ஒரு நல்ல கன்வெர்ட்டராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்ச நல்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இல்லை ஆன்லைன்லையுமே வந்து பிரைஸ் ரேஞ்சஸ் அந்த ரெசல்யூஷன்ஸ் பாருங்க, அதை பொறுத்து மாறும். இது ஒரு என்ட்ரி லெவல் அப்படின்னால வந்துட்டு ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்தது. ரொம்ப விஷுவல்ஸ்லாம் அந்த அளவுக்கு பெட்டராலாம் ஒன்றும் இருக்காது. ஜஸ்ட் நாங்கள் டெம்பரரியாக யூஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.